தாவேக தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவு. 40 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் வேட்பாளர்கள் அதிர்ச்சியில். விஜய் அதாவது அரசியல் ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கென்னவோ பெரும்பாலான இளம் தலைமுறையினர் ஆளுமை உருவாக்கத்தில் விஜய் ஒரு ஸ்பாயிலராக மாறி அவர்களை தவறாக வழிநடத்தி விடுவாரோ என்ற அச்சம் உருவாகிறது. கொஞ்சம் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் விஜயை இன்று கண்மூடித்தனமாகவும் வெறித்தனமாகவும் ஆதரிப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த போக்கு தொடக்க வகுப்புகள் தொடங்கி மேல்நிலை வகுப்புகள் வரைக்கும் படிக்கின்ற மாணவர் இடையிலும் பரவி வருவதாக நண்பர்கள் சொல்லுகிறார்கள். கரூரில் 41 பேர் மரணம் அடைந்ததற்கு திமுக தான் காரணம் என்று தன்னுடைய 10 வயது மகள் சொல்வதாக ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார். ராஜபாளையத்திலிருந்து என்னுடன் பேசிய ஒரு கவிஞர் தன்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் இதை போலவே சொல்வதாக ஆதங்கப்பட்டார். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று விஜய் பேசிய கேலி முழக்கம் சிறுவர்களிடையே ட்ரெண்டாகி இருப்பதாகவும் பல நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். பேனா பென்சில்களை விற்பதற்கு பள்ளிக்கு வந்த ஒருவரிடம் விஜய் ஸ்டிக்கர்களும் விஜய் படம் போட்ட பரீட்சை அட்டைகளும் விசில்களும் அதிகளவில் இருந்ததாகவும் விற்பனையை தடுத்து அனுப்புவதற்குள் நிறைய மாணவர்கள் அவற்றை வாங்கி சென்று விட்டார்கள் என்றும் ஒரு ஆசிரியர் நண்பர் அண்மையில் என்னிடம் சொன்னார். அந்த வியாபாரி இப்படி எத்தனை பள்ளிகளில் விட்டிருப்பாரோ தெரியாது. தமிழ்நாடு முழுவதுமே இப்படி நடந்திருக்கலாம். கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வடியா பாட்டுக்கு நடனமாடும் ஆசிரியர்கள் யாராவது அந்த பள்ளிகளில் ஒருவேளை இருந்திருந்தால் இவர்கள் வியாபாரத்திற்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. இது கூட பரவாயில்லை. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் நாள் தான் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பொங்கல் என்று விஜய் டாலரை அணிந்த ஒரு மாணவியும் நான் விஜயை ஆதரிப்பதை தடுத்தால் என் பெட்ரோல்களையே போட்டு தள்ளிவிடுவேன் என்று ஒரு மாணவனும் சொன்னதை சக மாணவியிடம் அறிந்து கொண்டதாக என்னிடம் அந்த ஆசிரியர் நண்பர் சொன்னபோது அதிர்ச்சியாக இருந்தது. முன்னர் விஜயின் திரைப்படங்கள் இளைஞர்களை குறிவைத்தன. தற்போது விஜயின் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இளைஞர்களை குறிவைக்கின்றனர். அவர்கள் சிறுவர்களின் மூளைகளில் பெருமளவுக்கு ஊடுருவி இருக்கின்றனர். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம் போன்ற பல சிறுவர் பாடல்களை தன்னுடைய டூயட் பாடல்களுக்காக திரைப்படங்களில் பயன்படுத்தி கொண்டவர் விஜய் என்பதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கலை, இலக்கியம், விளையாட்டு, சாகச விளையாட்டு ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழுடையவர்களில் சிலருக்கு சமூக கவர்ச்சியும் புகழும் ஆராதிப்பும் எளிதாக கிடைத்து விடுகின்றன. மனித இனம் புத்தியடைந்த காலத்திலிருந்தே இது நடக்கிறது. பாட்டு, நடனம், கூத்து, நாடக கலைஞர்களுக்கு இப்படி இருந்தன. திரைப்படம் வந்த போது நடிகர்களுக்கு இவை அதிகரித்தன. ஆம்பூர் பக்கம் நடந்த ஒரு பண்ணையார் வீட்டு திருமணத்திற்கு தியாகராஜ பாகவதர் வந்திருக்கிறாராம். அப்போது நடந்ததாகத்தான் கேள்விப்பட்ட சில சம்பவங்களை என்னுடைய பாட்டி சொல்லியிருக்கிறார். அதை இங்கே என்னால் எழுத முடியாது. ரசிகர்களின் பித்து நிலையும் தாயக வழிபாடும் எம்ஜிஆர் மீது அதிகம். அதை நானே பார்த்திருக்கிறேன். கட்டினால் எம்ஜிஆரைத்தான் கட்டுவேன் என்று சபதத்துடன் எங்களூர் பெண்ணூர் பிறக்கும் வரைக்கும் அஇஅதிமுக அந்த கட்சி சேலையை மட்டுமே அணிந்து வாழ்ந்தார்கள். பல மைல்கள் சைக்கிள்கள் மிதித்து நடக்கும் படம் சென்ற கதை, சுவரொட்டுகளின் மீது படுத்துறங்கிய கதை, கையில் கற்பூரம் கொடுத்து திரைக்கு சுற்றிய கதை, மார்பிலும் கையிலும் பச்சை குத்தி கொண்ட கதை, காதல் பாடல்களுக்கு கூச்சமில்லாமல் ஆடிய கதை என்பதெல்லாம் தனித்தனியானவை. எம்ஜிஆருக்கு இணையான ரசிக ஆதரவு இன்று விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் எம்ஜிஆர் உள்ளவர்களிடம் இருந்த நேர்மையும் பொறுப்புணர்வும் விஜயிடம் இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான். விஜயின் ஆதரவாளர்கள் பேசுவது, நடந்து கொள்வது எல்லாமே இன்று ஊடக பக்கங்களில் பட்டவர்த்தனமாக குவிந்து கிடக்கின்றன. அவை நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த காணொளிகளையும் பதிவுகளையும் இருக்கிறபடியே குறிப்பிடாமல் சாரத்தை மட்டும் கீழ்கண்டவாறு தொகுக்கலாம். தன்னுடைய பாலியல் ஒழுக்கமும் மனித மாண்பும் மான உணர்வும் மரியாதையும் விஜயை விடவும் முக்கியமானதல்ல. தன்னுடைய பிள்ளைகளின் உயிர் விஜயை விடவும் முக்கியமல்ல. தன்னுடைய உயிர் உடல் உடைமைப்பை பாதுகாப்பு விஜயை விடவும் முக்கியமல்ல. தன்னுடைய பெற்றோரும் குடும்பமும் விஜயை விடவும் முக்கியமல்ல. தன்னுடைய படிப்பும் தேர்வும் விஜயை விடவும் முக்கியமல்ல. தான் செய்யும் வேலை விஜயை விடவும் முக்கியமல்ல. விஜயை விடவும் சக மனிதர்களின் சுதந்திரமும் சட்ட ஒழுங்கும் முக்கியமல்ல. விஜயை விடவும் சமூகமும் முக்கியமில்லை. இதுதான் அந்த சாரம். விஜய் வாகனத்தை பின்தொடர்வது, அவர் கூட்டங்களுக்கு ஊர் ஊடாக பின்தொடர்வது, அவரை பார்க்க மரங்களிலும் டிரான்ஸ்ஃபார்மர்களிலும் ஏறுவது, ஒருவரை ஒருவர் மிதித்து கொண்டு ஓடுவது, சந்தடி சாக்கில் இளம் பெண்களின் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவது, அவரை பற்றி ஏதாவது பேசினால் ட்ரெண்ட் ஆகலாம் என்று நினைத்து எதையாவது பேசுவது போன்ற காணொளிகளை ஊடகங்களில் நிறைய பார்க்க முடிகிறது. விஜய் கூட்டத்திற்கு வரும் ஓர் இளைஞர் தன்னுடைய குரல் உலையை தானே மூர்க்கமாக நடித்து கொள்கிற காட்சி சங்க காலத்தில் நிலவிய நவகண்டம், அரிகண்டம் போன்ற கொடூர வழக்கங்களை நினைவுபடுத்துகிறது. விஜயிடம் இருக்கும் இளைஞர் கூட்டம் ஒரு ஃபேண்டம். இவர்களுக்கு இருக்கும் உளவியலை பிஎஸ்ஆர் என்று வரையறை செய்யலாம். இந்த ஈர்ப்பு ஒரு வகையான சர்ப்பையும் உற்சாகத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கும். நமக்கு பிடித்த ஒருவரிடமிருந்து சுய அடையாளத்தை காண்பது அல்ல தேடிக்கொள்வது என்பதிலிருந்து இது உருவாகிறது. நாம் அதிக ஈடுபாட்டை காட்டுகிற ஒன்று வழக்கமான வாழ்க்கை தருகிற சலிப்பிலிருந்தும் அழுத்தத்திலிருந்தும் நம்மை வெளியேற்றுகிறது.
இதனால் அதிகப்படியான மூளையின்மை பத்தத்தை பெறுகிறோம். அதிகளவு டோபோஃபைன் சுரப்பதால் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அது மட்டுமில்லாமல் புதிய அமைப்புகளை தொடங்கி புதிய கருத்துக்களை சொல்லி நல்லாட்சி கொடுப்பதற்குத்தானே விஜய் வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் சிஎஸ்ஆர், சர்ச், கெவன்ஸ்கேட் போன்ற டார்க் அமைப்புகளை தொடங்கவில்லையே. இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி ஆட்சியை பிடிப்பதற்கு அவர் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. அவர் தன்னுடைய அரசியலை, பார்வையை, கொள்கை கோட்பாடுகளை நிச்சயம் சொற்களாலும் செயல்களாலும் தான் விளக்கியாக வேண்டும். ஒரு தலைவராக அது அவருடைய கடமை. குறிப்பாக தாவேகா அறிவித்துள்ள வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் அந்தந்த தொகுதி மக்களுக்கு முற்றிலும் புதியவர்களாக இருக்கின்றனர். கட்சியின் தலைமை பீடம் மக்கள் செல்வாக்கை விட தனிப்பட்ட விருப்பத்திற்கே முன்னுரிமை அளிப்பதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதியின் புவியியல் எல்லைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளை கூட முழுமையாக அறியாமல் இருப்பது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. பல இடங்களில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதியின் பிரதான நீர்நிலைகள் அல்லது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கோரிக்கைகள் குறித்து தெளிவில்லாமல் இருப்பது பிரச்சார களத்தில் பலவீனமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் பூத் மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் தாவேகா இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் ஒவ்வொரு தெருவிற்கும் கிளைக்கழகங்களையும் வாக்காளர் பட்டியலை விரல் நுனியில் வைத்திருக்கும் பூத் ஏஜெண்டுகளையும் கொண்டுள்ளன. ஆனால் தாவேகா தரப்பில் பல தொகுதிகளில் பூத் கமிட்டிகள் காகிதளவில் மட்டுமே உள்ளன. களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் தொண்டர்களிடையே ஒருங்கிணைப்பு இல்லாதது பெரிய பின்னடைவாக கருதப்பட்டும் வருகிறது. மேலும் வெறுமன கூட்டத்தை கூட்டுவது மட்டுமே தேர்தலில் வாக்குகளாக மாறாது என்பதை தாவேகா தலைமை உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அறிமுகமில்லாத வேட்பாளர்கள் மற்றும் பலவீனமான பூத் கமிட்டிகளுடன் தேர்தலை சந்திப்பது ஒரு நீண்ட தூர பயணத்தில் எரிபொருள் இல்லாமல் பயணிப்பதற்கு ஒப்பானது. மீதமுள்ள குறுகிய காலத்தில் கட்சி தலைமை கள யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த நிலையில்தான் அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி 20% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெற்றாலும் அது தொகுதி வாரியாக பரவலாக சிதறும் போது வெற்றி என்பது எட்டாக்கணியாகிவிடும். ஒரு தொகுதியில் வெற்றி பெற அல்லது டெபாசிட்டை தக்க வைக்க தேவையான குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தாவேகா இன்னும் உருவாக்கவில்லை. பல தொகுதிகளில் அதிமுக மற்றும் திமுகவின் ஓட்டு வங்கியை பிடிக்கும் ஓட்டு வெட்டி வேலையை மட்டுமே தாவேகா செய்யும் சூழல் தெரிய வருகிறது. இதனால் பல இடங்களில் விஜயின் வேட்பாளர்கள் டெபாசிட் இழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் விவரமடைந்த உடன்பிறப்புகளும் இரத்தத்தின் இரத்தங்களும். அது மட்டுமில்லாமல் அக்னி நியூஸ் கணிப்பின்படி தாவேகா 9.7% வாக்குகளை மட்டுமே பெறும் என்று சொல்லப்பட்டிருப்பது விஜய் தரப்புக்கு இன்னும் ஒரு பெரிய சவால் காத்திருப்பதை உணர்த்தி வருகிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 5.1% வாக்குகளுடன் தன் பாதையில் உறுதியாக இருக்க விஜய் மற்றும் எடப்பாடி இடையேதான் யார் எதிர்க்கட்சி என்ற கடுமையான போட்டி நிலவும் போலிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் விஜய் மொத்தமாகவே இவ்வளவுதான் வாக்குகளை வாங்குகிறார் என்றால் தாவேகா டெபாசிட் இழக்கக்கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல் தாவேகாவின் வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.